புரிதலால் வந்த மாற்றம். என் பேர் அனிதா, மைண்ட் வெல்னஸ் கோச். பயங்கரமான கழுத்து வேதனை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 15-20 வருஷமாக எனக்கு இந்த கழுத்து வேதனை இருந்தது. கரெக்டாக நான் இந்த 15 வருஷமாக எனக்கு இந்த கழுத்து வேதனை இருந்தது ஞாபகம் வச்சு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வியாதிகளை சுகமாக்குற ஒரு மீட்டிங்குக்கு நான் போயிருக்கிறேன். என் கழுத்து வேதனை தாங்க முடியாமல் சுகமாக்குற இடத்துக்குள்ளே போய் எனக்கு இந்த கழுத்து வேதனை மாறணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். அந்த இடத்துல மாற இல்லையான்னு கேட்டால் அந்த இடத்துல மாறினது. எனக்கு ப்ரேயர் பண்ணுற டைமில் எனக்கு கழுத்து வேதனை மாறினது. 1 கிழமையோ 2 கிழமையோ அந்த கழுத்து வேதனை இல்லாமல் தான் எனக்கு இருந்தது. அதுக்கு பிறகு திருப்பவும் எனக்கு அந்த கழுத்து வேதனை வந்துட்டு. அப்போ நான் இது எதால் இந்த கழுத்து வேதனை என்று சொல்லி நான் சிந்திக்கவும் இல்லை. என்று சொன்னால் எனக்கு இருந்த போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த கழுத்து வேதனையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு எனக்கு டைமும் இருக்கல. அப்போ நான் ஒரு காலத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சு, ஆகர்ஷண விதி தெரிஞ்சு சரிப்படுத்திட்டு வர்ற சமயத்தில் டெய்லராக இருக்கிறேன். இப்போ டெய்லராக இருக்கிற டைமில் தான் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஆகர்ஷண விதி என்று சொன்னால் என்ன என்று சொல்லி தெரிஞ்சு கொண்ட இந்த டைமில் நான் இந்த லூயிஸ் ஹே யூ கேன் ஹீல் என்று சொன்ன ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை நான் தைக்கிறதால எனக்கு வாசிக்க முடியாதால நான் குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி குக் எஃப்எம்மில் கேட்டுக்கொண்டு நான் இந்த தையலை தைச்சிக்கொண்டு இருப்பேன். அப்போ என் காது குக் எஃப்எம்மில் யூ கேன் ஹீல் புக்கை கேட்டுக்கொண்டு இருக்குது, நான் தைச்சிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ தைச்சிக்கொண்டு இருக்கிற டைமில் புக்கில் எழுதியிருக்கிற அந்த இதை அவங்க வாசிக்கிற டைமில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நமக்கு இருக்கிற 90 விதமான வியாதிகளும் நம்மளோட மனசில் இருக்கிற ப்ராப்ளத்தால் தான் வருகுது என்று சொல்லி அந்த புக்கில் தெளிவாகவே எழுதி. அப்போ நான் அதை கேட்டுக்கொண்டு கழுத்து வேதனை எதால் வருதுன்னு சொன்னால், எங்களோட தலையில் இருக்கிற பாரங்கள், தலையில் இருக்கிற பிரச்சனைகள், தலையில் இருக்கிற போராட்டங்களால் கழுத்து வேதனை வருகுது என்று சொன்னதை நான் கேட்டேன். அந்த டைமில் எனக்கு கழுத்து வேதனை இருக்கே என்றுட்டு நான் இந்த கழுத்து வேதனையை பற்றி அவர் சொல்கிற அந்த விவரத்தை கரெக்டாக நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். திடீரென்று பைபிளில் இருந்த எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. உண்ட பாரத்தை என்ற மேலே வை, நான் உன்னை ஆதரிப்பேன். அதாவது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் இந்த பைபிளை ஒரு 15 தரத்துக்கு மேலே ஃபுல்லாக வாசித்து முடிச்சிருக்கிறேன். எனக்கு நிறைய பைபிள் வசனங்கள் பார்க்காமலே தெரியும். ஆனால் இந்த வசனத்தை பற்றி நான் ஒரு நாளும் சிந்தித்ததில்லை. அப்போ இந்த லூயிஸ் கேயோட புக்கு வாசிக்கேஃபமில் நான் கேட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு இந்த பைபிள் வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் தச்சுக்கொண்டு இருக்கும்போதே தையல் மிஷினை நிறுத்திட்டு நான் கோயிலுக்கு போகையில், சேர்ச்சுக்கு போகையில் அல்லது ஏதோ ஒரு ஆராதனை கூட்டத்தில் இருக்கையில், ஆனால் நான் தைக்கிற இடத்துலையே என் மனசில் இருந்த எல்லா பாரத்தையும் நான் விசுவசிக்கிற என்ற தெய்வத்திட்ட சொல்ல தொடங்கினேன். சொல்லிக்கொண்டிருக்கிற டைம்லையே தேவையில்லாத ஒரு விசுவாசம் இல்லாத அவிவிசுவாசத்தின் சக்தி என்னை விட்டுட்டு வெளியில் போகிறது எனக்கு தெரிஞ்சுது. அண்டையில் இருந்து என் கழுத்து வேதனை மாறுச்சு. இது நான் எதற்காக சொல்லிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற மதங்களில் நமக்கு தேவையானது அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் ஒரு சுகமாக்குற ஆராதனைக்கு போன டைமில் எனக்கு இந்த வியாதி சுகமானது, திரும்பவும் அது எனக்கு வந்தது. சுகமாக்குற அந்த ஆராதனையில் எனக்கு கரெக்டான அறிவு இருக்கையில, கரெக்டான புத்தி இருக்கையில, அந்த இடத்துல இந்த விசுவாசம் ஒரு 7 நாளைக்கோ அல்லது 1 மாதத்திற்கோ சுகமாக வச்சிருந்தது. ஆனால் நான் திரும்பவும் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு என் கவலைகள் என்னை ஆட்கொண்டதால் அந்த வியாதி என்னை தொடர்ந்து வந்துகொண்டே இருந்தது. அப்போ நான் இந்த ஆகர்ஷண விதியை பற்றி கரெக்டாக தெரிஞ்சு கொண்டதற்கு பிறகு நான் நிறைய காரியங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறேன். அதில் நான் புரிஞ்சு கொண்டது என்னென்னு சொன்னால், இந்த பைபிள் வசனங்கள் வெறும் வசனமாக மட்டும்தான் எழுதப்பட்டு, அதை எடுத்து நாங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் அந்த வசனங்களுக்கு சக்தி இருக்கு. அஃபர்மேஷன் என்று சொல்கிற ஒரு வசனம் சும்மா டைப் பண்ணியிருக்கு, அதை விசுவசிக்காதவனுக்கு அது வேலை செய்யாது. அந்த அஃபர்மேஷனை திரும்ப திரும்ப சொல்லி அதை விசுவசிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த அஃபர்மேஷன் வேலை செய்யும். இதுபோல் எல்லா மதங்கள்லையும், உங்களோட கைகளில் இருக்கிற குரானிலையும் பகவத்கீதையிலையும் பைபிள்லையும் எழுதியிருக்கிற எல்லா வசனங்களும் வேலை செய்யணும்னு சொன்னால், அதை நீங்கள் எடுத்து உங்களுக்கு வர்ற எல்லா விதமான போராட்டத்துக்கு நேராகவும் அந்த கல் எறியும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருந்து எனக்கு கிடைச்ச அறிவு, இது ஒரு சின்ன அறிவில்லை, பெரிய அறிவு. இந்த அறிவுக்கு பிறகு என் வாழ்க்கையில் வந்த எல்லா போராட்டங்களையும் பைபிளில் இருக்கிற வசனங்களை விசுவாசம் என்ற கல்லை உபயோகித்து எனக்கு வர்ற எல்லா பிரச்சனைக்கு நேராகவும் எறிஞ்சு எனது வாழ்க்கையில் நான் நிறைய ஜெயங்களை பெற்றிருக்கிறேன். இந்த பைபிளோ பகவத்கீதையோ குரானோ உங்களது கைகளில் புத்தகமாக இருந்தால் அவை ஒன்றும் கிரியை செய்யாது. அவைகளை எடுத்து பயன்படுத்த உங்களுக்கு விசுவாசம் வந்துவிட்டால் போதும், உங்களது வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். இதுபோல உங்களது வாழ்க்கையிலும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறீர்களா? இந்த ஆகர்ஷண விதியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கையில் ஜெயம்
உங்களை தேடி வரும்.